டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்துதான் நம்ம ஒவ்வொரு பாட்டா இன்னையில இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ இன்னையில இருந்து நம்ம பார்க்கக்கூடிய புக் நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல். சோ இதனுடைய முதல் பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் பார்ட் என்னன்னா தமிழினுடைய தனி பண்புகள். இது வந்து நம்மளுடைய சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல தமிழுக்குன்னு சொல்லி ஒரு போர்ஷன், அதாவது இலக்கிய பகுதி உரைநடை பகுதியில இருக்கு. ஆனாலும் அது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தை ஒட்டியது அப்படின்றதுனால இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இது இலக்கணம் பார்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது 85 மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றோம். சரிங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் என்ன அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்டுக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். அதாவது இன்னைக்கு தமிழ் வெளியீடுகள் நிறைய பெருகிட்டே இருக்கு. தமிழ் மொழி தனக்கு இருக்க வேண்டிய உயர்நிலையை அடைந்து கொண்டே வருகிறது. அதாவது இங்க பாருங்களேன், வலுவின்றி தமிழ் வழிகள் உண்டு. அதாவது வலுவின்றி தமிழ் எழுத வழிகள் இருக்கு. இதுக்காக நம்ம நன்னூலையோ தொல்காப்பியத்தையோ எல்லாத்தையும் படிச்செல்லாம் உருப்படணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தமிழாசிரியர் கையில தான் இருக்குது. மத்தவங்கள தப்பு இல்லாம எழுத வைக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உலகில் 1500 மொழிகள் இருக்காம். அதுல இந்தியாவில மட்டுமே 179 மொழிகள் இலக்கிய வள மொழிகளும் 544 கிளை மொழிகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழ் மொழி 2.65 கோடி தமிழ் மக்களால் பேசப்படுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிளஸ் யூனிட் 8ல நமக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும். சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கற்றல் இன்னைக்கு மீனாகாது. அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. உலக புகழ் பெற்ற மக்கள் இனத்தின் தாய்மொழியாக இருக்கிறது தமிழ் தான். வடமொழியின் பண்புடையது, வேறு மொழியோட உதவியின்றி தனித்து இயங்க வல்லது. இது கால்டுவெல் சொல்லியிருப்பாரு. சோ உயர்ந்த இலக்கணங்களையும் வியக்கத்தக்க இலக்கியங்களையும் உடையது. இயற்கை ஒளியால் ஆனது தமிழ். முக்கியமானது தமிழ் மொழி இயற்கை ஒளியாலானது, மிக பழமையானது, எனினும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடியது. முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் விளங்குவது. இறந்து போகாமல் சிறந்து விளங்கும் பேச்சு மொழியா இருப்பது. சோ ஸ்லேட்டர் அப்படின்ற ஒரு ஐரோப்பியர் தமிழ் மொழியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழ் மொழி தர்க்க முறையில் அமைந்திருக்கிறதாக பாராட்டி இருக்கிறார். சரிங்களா? ஆனா கால்டுவெல் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. தமிழ் பண்டையது, நலம் சிறந்தது, உயர்நிலையில் உள்ளது. இது மாதிரி திராவிட மொழி வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி அவருடைய ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற ஒரு நூல்ல சொல்லியிருக்காரு. தென்னிந்திய மொழிகள்ல பழமையானதும் பண்பட்டதும் தமிழ் மொழிதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாருன்னா சீனிவாச ஐயங்கார். அவர் இந்த நூல்ல சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய தமிழ் ஆராய்ச்சி அப்படின்னு நூல்ல சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த அளவுக்கு டெப்த் போக மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இலக்கணம் பார்ட் மட்டும் தான் அவுட் சோர்சஸ் இது வரைக்கும் போயிருக்காங்க. 5000 ஆண்டு பழமையானதாக கருதப்படக்கூடிய ஹரப்பா மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய அந்த புதை பொருட்கள்ல இருக்கும் உருவ எழுத்துக்களை திராஸ் பாதிரியார் படிக்கும் போது அவை தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தமிழ் மொழி தொன்மை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். என்னன்னு பாக்கலாம். தமிழ் மொழியில சொற்கள் 1,00,000க்கும் மேல இருக்கு நமக்கு தெரியும். அரி அப்படின்ற சொல்லுக்கு மட்டும், ஒரு சொல்லுக்கு மட்டும் 109 பொருள் மீனிங் இருக்குதான். அரின்ற அந்த ஒரு சொல்லுக்கு 109 மீனிங் சொல்லலாமா? சோ இந்த 109 மீனிங்ஸ்ல 50 என்னது அப்படின்னா வடமொழி சொற்களை தழுவியவை. 59 அரி என்னும் தமிழ் சொல்லுக்கு உரியது அப்படின்றாங்க. 109 பொருள் இருக்குது. இதுல 50 என்னது வட சொல்லு, வட சொல்லுக்கே இருக்கக்கூடியது. 59 தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய பொருட்களாக. அப்ப அந்த ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருட்கள் தமிழ் மொழியில இருக்கு பாருங்களேன். 59 இருக்குது. அப்ப தமிழ் மொழி பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய இயல்புடையது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தமிழ்ல நிறைய மரபு தொடர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடியம்ஸ், சொற்றொடர்கள் இருக்கு, பிரைசஸ். சரிங்களா? சோ ஒன்ற நிலையை நன்கு காட்டுவதற்கும் ஒன்றிற்கும் மற்றொன்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை உணர்த்துவதற்கும் தமிழ் மொழியில சொற்கள் இருக்கு. அரும்பு, போது, மலர், அலர்வி அப்படின்றதெல்லாம் ஒரு பூவினுடைய வெவ்வேறு நிலைகளை காட்டும். சோ அரும்புங்கிறது மொட்டு, மலரக்கூடிய நிலையில இருக்கும் போது அதுக்கு பேரு போது. விரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மலர். நல்லா விரிஞ்சது அப்படின்றது அலர். கீழே விழுந்துருச்சு அப்படின்னா வி. சரிங்களா? அந்த மடிந்த நிலைக்கு பேரு செம்மல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, ஈ, தா, கொடு, உண்ணல், தின்னல், இந்த மாதிரியான சொற்கள்லாம் நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கிட்ட போய் யாசிக்கிறவன், பிச்சையா கேட்கிறவன், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஈ அப்படின்னா பிச்சை கேட்கறது, பிச்சையாகவே கேட்கிறது. பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்மளை விட உயர்நிலையில இருக்கிற ஒருத்தன் தன்னை விட தாழ்நிலையில் இருப்பவனை கிட்ட கேட்கும் போது, அதாவது நான் வந்து உயர்நிலையில இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை பார்த்து நான் கேட்கும் போது ஈன்னு கேட்கணும். குடு அப்படின்னு ஒரு அதிகார துணியில கேட்போம். கொடு. பசி அடங்க வயிற்றை நிரப்புறதுக்கு பேரு உண்ணலாம்.
கொஞ்சோன்னு மட்டும் முன்பசிக்கு சாப்பிடுறதுக்கு பேரு தின்னல். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். சோ தமிழ் மொழியில ஒட்டுச்சொல், அதாவது தமிழ் மொழின்றது ஒட்டுச்சொல் மொழி இனத்தை சேர்ந்தது. இப்ப பார் கூட்டல் இத்து கூட்டல் ஈத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதுல பார்ன்றது பகுதி, இத்து சந்தி, இத்து ஈட்டு இரினு இறந்த காலடநிலை, அன்சாரியை ஆண்பால் வினை முற்று விகுதி, இதெல்லாம் சேர்ந்த சொல்லுதான் பார்த்தனன். அப்ப தமிழ் மொழி ஒரு ஒட்டு சொல் தானே. சோ இதே மாதிரி ஆங்கில சொற்களையுமே தமிழ் இடைநிலைகளால காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வினைத்தொகை தமிழ்ல புது சொற்களை உருவாக்குறதுக்கு துணை செய்யுது அப்படின்றாங்க. தமிழ்ல புணர்ச்சி இலக்கணம் சிறப்புடையது. இங்க பாருங்களேன், புணர்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு எழுத்து தோன்றுறது, அந்த எழுத்து ஒண்ணு தோன்றுதல், இன்னொன்னு என்னவா இருக்குது அப்படின்னா திரிதல், இன்னொன்னு என்னவா இருக்கிறது அப்படின்னா கெடுதல். இந்த மூணாக மாற்றம் அடையும் அல்லது அப்படியே கூட புணரும். இந்த மாதிரி சில மாற்றங்களுக்கு உட்பட்டு மாற்றங்களுக்கு உட்படாமலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் புணர்ச்சியின் பேரு. சோ இங்க பாருங்களேன், அலைக்கடல், அலைகடல். அலைக்கடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அலையை கொண்ட கடல் அப்படின்னு அர்த்தம். அலைகடல் அப்படின்னா அலைஞ்சுகிட்டே இருக்குது, சரிங்களா? அலைஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கடல் அப்படின்றதான் இதனுடைய பொருள், சரிங்களா? அப்ப ஒரு தொடர்ல வல்லெழுத்து மிகிறதாலையும் இன்னொரு தொடர்ல வல்லெழுத்து மிகாமல் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, பெரியார் கண்டார், பெரியார் கண்டார். பெரியார் கண்டார் அப்படின்றது என்னன்னா, முதல்ல இருக்கிறது பெரியாரை கண்டார், சரியா? பெரியார் கண்டார். ரெண்டாவது பெரியார் பாக்குறாரு, முதல்லது பெரியார் கண்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெரியாரை கண்டார், பெரியார் கண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவங்களை பாக்குறாங்க அப்படின்னு. ரெண்டாவது பெரியார் கண்டார் அப்படின்னா பெரியார்ன்ற இடத்துல ஒரு எழுவாயை சொல்றாங்க. பெரியார், தந்தை பெரியார் இருக்காருல்ல, அவர் வேற ஒருத்தரை பார்த்தாரு அப்படின்ற வேறுபாடுடைய பொருளையும் தருது. அப்ப அந்த ஒரு வள்ளின மெய்ங்கிறது எந்த அளவுக்கு அந்த இடத்துல ரோல் பிளே பண்ணுதுன்னு பாருங்க. அடுத்து விஞ்ஞான முறையில தமிழ் மொழி அமைந்திருக்கிறது அப்படின்றது காட்டுறது. தமிழ் மொழி இயல்பு, வேண்டிய அளவு நடைமுறை இலக்கணம், பிழை நீக்கும் வழிகள், இதெல்லாமே படிச்சா மட்டும்தான். அப்படி படிச்சாலுமே நல்ல தமிழ் எழுதுறதுன்றது நடக்காது. வலு இல்லாம, அதாவது குற்றம் இல்லாமல் தமிழை எழுதவும் முடியாது. குற்றங்கள் இருக்கும், திருத்திக்கணும். அதுக்காக தான் நிறைய நூல்கள் மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்ல நிறைய வட சொற்கள் புகுந்திருக்கும், அந்த சொற்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாமல் எழுதுறதுக்காக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அடுத்து உரைநடை வரலாறு அப்படிங்கிறதும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பார்ட்ல நமக்கு அதாவது சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த பார்ட் அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படாது, சரிங்களா? சோ உரைநடை வரலாறு நமக்கு வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூணாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடியது உரைநடை இயக்கங்கள்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடுகள் அடையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ அந்த விஷயங்களை பத்தி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. தனித்தமிழ் இயக்கம்னா என்ன, சங்க இலக்கியத்துல என்னென்னலாம் இருந்துச்சு, இதுல சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பாருங்களேன், அதாவது கால்டுவெல்லுமே சிவஞான முனிவர், இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, வடமொழி வேறு தமிழ் மொழி வேறுன்றாங்க. வட சொற்கள் தமிழ்ல காணப்படுறதுனால தமிழ் மொழி வடமொழியின் வழிமொழி அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு அப்படின்றாரு. சங்க நூல்கள்ல வட சொற்கள் அருகி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி பாருங்க, முஸ்லிம்களுடைய ஆட்சியில 400 உருது சொற்கள் நுழைஞ்சுச்சான். போர்ச்சுகீசியர்களுடைய காலத்துல பாதிரி, ஜன்னல், சாவி மாதிரியான போர்ச்சுகீசியர் சொற்கள் எல்லாம் வழங்கிட்டு வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு திசை சொற்கள். சோ அந்த வரிசையில நம்ம இதை பாக்குறோம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில ஆயிரக்கணக்கான ஆங்கில சொற்கள் தமிழ்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தனித்தமிழ் இயக்கத்தார் அயல்நாட்டு சொற்களை அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக மணியாடர் என்ன சொன்னாங்கன்னா, பணவிடை அப்படின்னு சொன்னாங்க. பணம் விடுப்பது அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? அதே மாதிரி காடுக்கு அஞ்சல் அட்டை அப்படின்னு சொன்னாங்க. கவருக்கு அஞ்சல் உரை. புக் போஸ்ட் அப்படின்றதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, புக் போஸ்ட் அப்படின்றதுக்கு நூல் அஞ்சல் அப்படின்னு எழுத சொன்னாங்க. இந்த தனித்தமிழ் இயக்கத்தை திறம்பட தலைமை தாங்க நடத்துறவர் யாரு? நம் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? நம்மளுடைய மறைமலடிகள், சரிங்களா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்களேன், மட்காடு அப்படின்னு சொல்லுவாங்களா, மட்காப்பு. சோ எப்படி எழுதணும் பிறமொழி சொற்களை தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்க, நடுவழி மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடியவங்க பின்பற்றக்கூடிய கொள்கையாக பார்க்கப்படுது. இப்ப பாருங்களேன், தெரு என்னும், தெரு இருக்குல்ல, ரோடு அப்படின்ற தமிழ் சொல் இருக்கும் போது ரஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ரோடுன்னு கூட சொல்லுவோம். தெருன்றதுக்கு இன்னொரு பேர் என்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரோடு. சோறு அப்படின்ற ஒரு சோறு அப்படின்றதா என்னது அப்படின்னா தூய சொல்லலாம். சாதம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்றதே தவறாம். தமிழ் மொழியில முன்னோர்கள் திசை சொற்களை நிறைய பயன்படுத்தினாங்க. வேற வேற ஊர்கள்ல இருந்து வந்தவங்க, திசையில இருந்து வேற வேற திசையில இருந்து வந்தவங்க பயன்படுத்திய சொற்கள் தான் திசை சொற்கள், சரிங்களா? இப்ப பாருங்க,
விக்டர் அப்படின்னு எழுதாது விக்டர் அப்படின்னு எழுதுனா அதுல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சூரிய நாராயண சாஸ்திரி என்ன சொல்றாருன்னா பாஷை அப்படின்றதே என்ன சொல்றாரு பாடை அப்படின்னு சொல்றாரு. தமிழ் மொழியில தூய்மையா எழுதுறாங்க. டாக்டர் ஊவேசா என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் பாஷை என்றேதான் எழுதிட்டு வந்தாங்க. அந்த காலத்துக்கே முறைக்கு இரையானவங்க இவங்க எல்லாருமே. சோ இந்த மாதிரியான அதாவது பத்திரிகைக்கு நாளிதழ் அப்படின்றது நாளடைவுல புரியவே இல்லை என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு. அப்ப மொழி அப்படின்ற சொல்லி இருக்கும் போது பாஷை அப்படின்றத ஏன் எழுதணும், இந்தி பாடை அப்படின்னு எழுதுறதானே பொருத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா வந்திருந்த ஒரு காலம் அது. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா பேச்சு மொழி மாதிரியே எழுத்து மொழி அமையாது, ஒரு நாளும் அமையாது. அதாவது தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தினா மட்டும்தான் எழுத முடியும். எழுத்து மொழிக்கு அது செட் ஆகும். ஆனா அது மக்களுக்கு புரியுமான்னு கேட்டா புரியாது. சோ அந்த வகைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தின பேசிக்ஸ் தான் என்னது அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய பார்ட். சரிங்களா? சோ எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு நூற்பாக்களை மனப்பாடம் செய்யறதுனால மட்டும் இலக்கண அறிவு வர்றது கிடையாது. சோ இலக்கணம் ஈஸியா அவங்களே அவங்க சொல்லிருப்பாங்க பாருங்களேன். எடுத்துக்காட்டுகளின் வாயிலாக இலக்கண விதிகள் எளிதா மனதுல படுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நூல்பா மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கவலைப்படணும் அப்படின்னு தேவை கிடையாது. நமக்கு தேவை கான்செப்ட் புரியணும். அப்ப பிள்ளையர பேசவும் எழுதவும் இலக்கணம் வேணும். இது வரைக்குமே நம்ம பாத்துருக்கிறது பேசிக்ஸ் மட்டும்தான். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில இடங்கள் அந்த திசை சொற்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். இப்ப பாருங்க நற்றால் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம், நல் கூட்டல் தாள்னு பிரிக்கலாம். அலைக்கடல் அப்படின்றது அலைகின்ற கடல். இதே இது அலைக்கடல் அப்படின்னு அர்த்தம், அலைகளை கொண்ட கடல் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த பொருள்ங்கிறத நம்ம பிரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு இலக்கணம் வேணும். நான் ரூபாய் 300 அனுப்பினேன் அப்படின்னா நான் முன்னாடியே ரூபாய் அனுப்பியிருக்கேன். எத்தனை ரூபா? 100 ரூபா. நான் 300 அனுப்பியிருக்கிறேன் அப்படி எழுதிட்டு 100 ரூபா மட்டும் அனுப்பிடுறாரு. பின்னாடி என்ன சொல்றாரு, 300 ரூபாய் அனுப்பினேனே அப்படின்னு சொன்னா இலக்கண அறிவு இல்லாதவர் 20 ரூபாய் என்ன செய்யணும், சரி 200 ரூபாய் இழந்துட்டு போனோம். அதாவது 300 அனுப்பினேன்னா ரூபா முன்னாடியே 100 ரூபாய் அனுப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். முன்னாள். இவர் இந்த கல்லூனுடைய முன்னாடி இருந்த ஒரு மாணவர். முன்னாடியே நான் 100 அனுப்பிட்டேன், முன்னாடி. சரிங்களா? இப்ப பாருங்களேன் முன்னாள். அடுத்து இந்த 300 அப்படின்றது எதை குறிக்கிறது, 3 கூட்டல் 100 300. சரிங்களா? சோ இந்த மாதிரியான இலக்கண அறிவுகள் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை எழுத முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்றாங்க. நன்னூலை பார்த்து ஒருத்தர் வியப்படைஞ்சிருக்கிறார். யார் அப்படின்னா பிரதட்டன். நன்னூல் மாதிரி ஒரு சிறந்த முறையில அமைந்த தர்க்க நூல் நான் எங்கேயுமே பார்க்கல, இலக்கண நூல் உலகத்திலே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த கை நொடிக்கவும் ஆகக்கூடிய அழகு மாத்திரைன்னு படிச்சிருப்போம். இங்க ஒரு புது ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்களேன். மெய்யெழுத்த அரை மாத்திரை உச்சரிக்கணும், இப்படிதானே? குறில் எழுத்த ஒரு மாத்திரையில உச்சரிக்கணும். 4ஆம் நூற்றாண்டுலயே என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க, அந்த மாத்திரை நொடிக்கக்கூடியதுக்கு எவ்வளவு அழகா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, உண்ணல், அதாவது உண்ணல் காலை உறுத்தல் அறையே, உண்ணல் காலை உறுத்தல் அறையே. இது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். முறுக்கல் முக்கால் விடுத்தல் 1 என்று நினைப்பது கால் மாத்திரையாகவும். சரிங்களா? உண்ணல் காலே, நினைப்பது கால் மாத்திரை. உண்ணல்னா நினைக்கிறது. உறுத்தல் அறையே அப்படின்னு அர்த்தம். உறுத்தல் அப்படின்னு அர்த்தம் விரல்கள் ஒண்ணு வச்சிருப்போம்ல. சோ உறுத்தல் அறை, அந்த விடுறதுக்கு அந்த ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறது அரை மாத்திரை, அந்த டைம் ஆகுதான். அடுத்து சொடக்கு போடும் முறுக்குவோம்ல, அந்த மாதிரி முறுக்குறது முக்கா மாத்திரை. சரிங்களா? முறுக்கல் முக்கால் விடுத்தல் 1. இதுதான் கண்ணிமைக்கவும் கை நொடிக்கவும் ஆகக்கூடிய மாத்திரை தான் ஒரு மாத்திரை. அவ்வளவு அழகான விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். அதே மாதிரி பகு, பங்கு, நடு, நாடு அந்த மாதிரியான சொற்கள்ல கூ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி வர எழுத்தை உச்சரிச்சு பங்கு அப்படின்னு வரும்போது இந்த கூ சைலண்ட் ஆகும். சோ தன்னுடைய ஒளியிலிருந்து குறைந்த ஒளி குற்றிய லுகரம் அப்படின்னு பேரு. சரிங்களா? சோ இங்க பாருங்களேன், அதாவது ஓரளவுக்காக ஆங்கில அறிவு வேணும். புக் இஸ் ஆன் த டேபிள், யூ இஸ் கம்மிங் அப்படின்னு ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க சிரிக்கதான் செய்வாங்க. ஏன் தமிழ்ல பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், செய்திகள் வராது என்றும் 2 மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா செய்திகள் வாரா அப்படின்னு தான் சொல்லணும், வாரான்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா செய்திகள்னாலே அங்க பன்மை. சோ செய்திகள் வாரா. 2 மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதின அப்படின்னு தான் சொல்லணும், பன்மை விகுதி. ரயில் வண்டிகள்னு சொல்றாங்க இல்லையா?
சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருமை பன்மையும் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ பிரித்தெழுது பார்த்திருப்போம், நற்றால் நாள் கூட்டல் தாள் பார்த்திருப்போம், திசை சொற்கள் போர்ச்சுகீசியம் சைட்ல வழங்கிய சொற்கள் என்னென்னு பார்த்திருப்போம். சோ அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்திருப்போம். அதே மாதிரி பாருங்க, மக்கள்கள் அப்படின்னு சொல்றாங்க, தப்பு. மக்கள்னு தான் சொல்லணும், கல்விகுதி தான் வரணும், மக்கள்கள்னு வரக்கூடாது. சோ மக்கள்கள் அப்படிங்கிறது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவர் குழந்தையை பால் கொடுத்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும்ன்றாங்க. பால் கொடுத்து குழந்தை என்ன செய்யணுமா? கொன்றணுமா? இது கொன்றது, கிள்ளு, சரிங்களா? மர்டர். பார்த்து கொள்ள வேண்டும்னு எழுதணும். இது எழுத்து பிழை, சரிங்களா? சோ உந்தன் எந்தன் அப்படின்ற ஒரே நடையிலையும் எழுதுறாங்க. உன்றன் அப்படின்றத பிரிச்சு எழுதுன அப்படி ஒரு முன் கூட்டல் தன். என்றன் அப்படின்றத பிரிச்சா என் கூட்டல் தன். நாயோ அல்லது நரியோ வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதா அதான் ஒரு டவுட் வரும்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா, யோ அப்படின்றதுக்கு பேரு ஐய ஓகாரம் அப்படின்னு பேரு. அப்படி வரும்போது அல்லதுன்ற வேர்டு வரக்கூடாது. எவ்வளவு முக்கியமான ஒரு இலக்கண ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? சோ ஒரு அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம், அந்த வரிசையில இது ஒண்ணு. அப்ப நாயோ நரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகார டவுட் வரக்கூடிய சொல், ஐய ஓகார சொற்கள்ல அல்லது வரக்கூடாது. நாயோ நரியோ ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அப்ப 3 ரூபாயோ அல்லது 4 ரூபாயாவது கொடு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப என்ன சொல்லுவாங்க? 3 ரூபாயாவது அல்லது 4 ரூபாயாவது கொடுன்னு எழுதாம ரூபாயாவது 4 ரூபாயாவது ஏதோ ஒண்ணு, சரிங்களா? சோ இது எல்லாம் அப்படின்றது தப்பா. எல்லாம்னாலே பன்மை. அப்ப இங்க என்ன வரணும்? இவை எல்லாம்னு வரணும். அக்கப்போர் அப்படின்றது ஒரு உருது சொல், ரொம்ப முக்கியமான வேர்டு இது. அக்பார் அப்படின்றத அக்கப்போர்னு வந்திருக்குதான். சோ உனக்கு கொசரம் தான் நான் வந்தேன்னு சொல்லுவாங்களா, அது கொசரம். கொசரம் அப்படின்றது கன்னட சொல். அக்கறை அப்படின்னா அக்கறை, சரிங்களா? சோ அக்கறை எனும் சொன்று தமிழ்ல எழுதுறதா என்னது அப்படின்னா நல்லது. தெலுங்குலையும் இங்க வழிநரகரம் வச்சு எழுதுறோம். சிங்கரேரி அப்படின்ற இடத்துல நிலக்கரி கிடைக்குது. என்ற அப்படின்னு எழுதாம என்னும்னு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிறந்த தமிழ் வழி கல்விக்கு தமிழ் இலக்கணம் ஓரளவுக்கு பயன்படும் வகையில நடைமுறைக்கும் உதவுது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லி என்ன செய்யலாம்? இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நடைமுறையில் இலக்கணத்தையாவது கற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த பார்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, இலக்கணமே என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பிக்குது. சோ இந்த பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நன்றி.